மூத்த பத்திரிகையாளர் மணி இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். ஐயா வணக்கம். வணக்கம். முதல் முறையா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு தமிழக அரசோட தலைமைச் செயலாளர் வீட்டுல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சோதனை என்ன சூழலை வெளிப்படுத்துது? இந்த சோதனை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆமாம், இது ரொம்பவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. தமிழக வரலாற்றில் இது போன்று நடந்ததில்லை என்கிறார்கள். அகில இந்திய அளவிலும் அநேகமாக இது போன்று சுதந்திர இந்தியாவின் 69 ஆண்டுகால வரலாறில் இது போன்று அநேகமாக இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழலின் பின்புலத்தில் தான் நாம் இந்த வருமான வரி சோதனைகளை பார்க்க வேண்டும். ஏனெனில் தலைமைச் செயலாளர் என்பதுதான் தலைமை நிர்வாகி. அவர்தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆஃப் த ஸ்டேட். அவருடைய வீட்டிலேயே வருமான வரித்துறையினர் போய் ரெய்டு பண்றாங்கன்னா நிச்சயமா அவங்க பூர்வாங்க ஆதாரங்கள் இல்லாம ரெய்டு பண்ண மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு பெரிய விங் இருக்குது. யார் வீட்டுல திரைப்படத்துறையினரா இருக்கட்டும், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் வீட்டுல ரெய்டு பண்றதுக்கு முன்னால பல நாள் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் தகவல்களை திரட்டி தான் ரெய்டுக்கு போவாங்க. பூர்வாங்க ஆதாரங்கள் இல்லாம அவங்க ரெய்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இது மிக மிக ஒரு அவமானகரமான காரியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை தேடி கொடுத்திருக்கிறது. ஏன்னா இப்ப அவர் நம்முடைய தேவசகாம் அவர்கள் சொன்னது போல மலிந்திருக்கும் ஊழலின் வெளிப்பாட்டத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தல்களிலும் தமிழ்நாட்டில் தான் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, ஓட்டுக்கு காசு கொடுப்பது இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதன் அதனை நிரூபிக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் இன்றைய தமிழக அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், வழக்கமாக இது போன்று உயர் பதவிகளில் இருப்பவர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றால் அந்த குறிப்பிட்ட அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார் அரசாங்கத்தால். இந்த விஷயத்தில் தலைமைச் செயலாளர் அது போன்று அரசால் முதலமைச்சரால் சஸ்பெண்ட் செய்யப்படுவாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் மத்தியில் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்றுதான் கடந்த 2 மணி நேரமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலமாக நான் உணர்கிறேன்.